இதில வந்து இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க. லைக் இப்போ இந்த பொதுவா இந்த லோன்லினஸ்ஸு இல்ல தனியா இருக்க மாரி அதுனா அந்த ஃபீல் பண்றவங்க எல்லாமே, அது மேக்ஸிமம் அவங்களுக்கு எப்படி அந்த இது வருது அப்படின்னா, இட்ஸ் கால்ட் த சொசைட்டியோட அக்செப்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேங் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரு விஷயம் பண்றாங்க. பட் உங்களோட சிந்தனை, உங்களோட தாட் வந்து அதுலேருந்து தனியா இருக்கு. உங்கனால அத ஏத்துக்க முடியல. அது உங்களுக்கு கரெக்ட்டுன்னு படல. ஆனா நீங்க வந்து வேற மாரி யோசிக்கிறீங்க. வேற விஷயத்த பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. ஆனா அத பண்ண மாட்டீங்க. ஏன்னா, அவங்கலாம் ஒண்ணு பண்ணும்போது கூட்டத்தோட கோவிந்தா தான போடணும் அப்படின்னு நெனைக்கிறோமே தவிர, நம்ம நெனச்சத நமக்கு இதுதான் கரெக்ட்டுன்னு படுது. நம்ம அத பண்ணிட்டு போவோமே அப்படின்ற ஒரு தைரியமே இல்ல. அவங்க தான் மேக்ஸிமம் இந்த லோன்லினெஸ்ஸ வந்து ஃபீல் பண்றாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. கூட்டத்தோட கோவிந்தா போடாம, உனக்கு எது கரெக்ட்டுன்னு படுதோ, அத நீ செஞ்சுட்டு போயிடு. தைரியமா அத பண்ணீன்னா, உன் மேல ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, இப்ப அதாவது த சோ கால்ட் வியர்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. "என்ன நீ எல்லாரும் இது பண்ணும்போது, நீ மட்டும் இது பண்ற? ஒரு மாரி வியர்டா இருக்கு." அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் இதில என்ன சொல்றாங்கன்னா, பொதுவாவே மக்கள் வந்து எல்லாரும் நம்மள அக்செப்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்களே தவிர, இன்னொருத்தவங்க முன்னாடி வி ஷுட் நாட் வாண்ட் டூ பி அ வியர்டோ டூ தெம். நம்ம வந்து அவங்களுக்கு அப்படி தெரியக்கூடாது. நம்மளும் அவங்க கூட சேர்ந்தே தான் இருக்கணும். அது நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, அந்த சிந்தனை, அந்த தாட், அந்த செயல நம்ம ஏத்துக்கிறோமோ, இல்லையோ, ஆனாலும் அந்த கூட்டத்தோடயே ஒண்டியே இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறது தான் நம்மளோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.